பிஹேவியரிசம், ட்ரேடிங்க்கும் பிஹேவியரிசத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஆக்சுவலாக பிஹேவியரிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஹேவியரிசம் அப்படின்றது நம்மளை நம்ம அப்சர்வ் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் பிஹேவியரிசம். இது நமக்கு ட்ரேடிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மிக நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான், கரெக்ட்? ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் இதை அடுத்தவங்க வந்து கரெக்ட் பண்ண முடியாது. நீ ஏன் இங்கே பை பண்ண, நீ ஏன் இங்கே செல் பண்ண, நீ இது பண்ணும் எதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி யாரும் உங்களை 24 hours மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. யாரும் உங்களை 24 hours கைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. எந்த மென்டர்னாலையும் முடியாது. ஈவன் உங்களோட ஃபேமிலி மெம்பர் யார் இருந்தாலும் கூட உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஆஸ் அ ட்ரேடராக 24 hours. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். எதை அப்சர்வ் பண்ணலாம்? மார்க்கெட் அப்புறம் அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் உங்களை பண்ணலாம், கரெக்ட்? ஸோ அதான் பிஹேவியரிசம். பிஹேவியரிசம்ல வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ் பிஹேவியரிசம், இன்னொன்று வந்து நெகட்டிவ் பிஹேவியரிசம். பாசிட்டிவ்னா என்ன? ப்ராஃபிட் வந்த அன்னைக்கு பாசிட்டிவ், லாஸ் ஆன அன்னைக்கு நெகட்டிவ் அப்படின்னா அது இல்லை. ஸோ அது ட்ரேடிங்ல வர்ற அவுட்கம், அது அப்புறம் பேசிக்கலாம். பாசிட்டிவ் பிஹேவியரிசம், நெகட்டிவ் பிஹேவியரிசம் அப்படின்றது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து ஒரு 100 வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் 90ல் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், ஒரு 150ல் வந்து டார்கெட் வைக்கிறேன் அப்படின்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுதான் உங்களோட ட்ரேடிங் பிளான். இப்படி வந்தால் எடுக்கலாம், இப்படி வந்தால் இதுதான் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி எல்லாம் பக்காவாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் அப்படியே வருது, நீங்கள் 100ல் என்ட்ரி ஆகிறீங்க, 90 rupees ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, 150ல் டார்கெட் போடுறீங்க, எல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இது வந்து பாசிட்டிவ் பிஹேவியரிசமா நெகட்டிவ் பிஹேவியரிசமான்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி a பாசிட்டிவ் பிஹேவியரிசம். ஏன்னா உங்களோட பிளான் இருக்குல்ல, நீங்கள் இது இங்கே வந்தால் என்ட்ரி, இங்கே வந்தால் ஸ்டாப் லாஸ், இங்கே வந்தால் டார்கெட் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பிளான் எதுலேருந்து வருது? உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. லைக் எது வேணா இருக்கலாம். நீங்கள் என்னென்ன ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் எல்டிஎஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற ட்ரேட் செட்டப்ஸில் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ். இட் இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ் பிஹேவியரிசம். ஸோ அப்போ நீங்கள் வந்து 2ஆக பிரித்து ஒரு நோட் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டாலும் சரி, ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு யூ ஃபாலோட் யுவர் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் பாசிட்டிவ் நோ ப்ராப்ளம். அது ஃபெயில் ஆனாலும், அது லாஸ் வந்தாலும் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்க, பாசிட்டிவ்னு போட்டுக்கோங்க. அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்க, அதே மாதிரி 100ல் வந்தால் என்ட்ரி, 90ல் வந்தால் ஸ்டாப் லாஸ், 200 வந்தால் டார்கெட் அப்படின்னு போடுறீங்க. அதே மாதிரி என்ட்ரி ட்ரிகர் ஆகுது, உங்கள் டார்கெட் போயிட்டு 200 வரைக்கும் போயிட்டு உங்கள் டார்கெட் ஹிட் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் நடுவில் போய் எதுவும் பண்ணல, ஐயோ 10 rupees ப்ராஃபிட் வந்துருச்சு, 20 rupees ப்ராஃபிட் வந்துருச்சு, நான் போய் எக்ஸிட் ஆக போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் பண்ணல. நீங்கள் பொறுமையாக உட்காந்து உங்களோட ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட டார்கெட் வரைக்கும் போகுது, அங்கே போய் எக்ஸிட் ஆகிறீங்க. ஸோ இதுவும் வந்து எதில் சேரும்? பாசிட்டிவ்ல சேரும், ரைட்? இன்னைக்கு டே முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களோட நோட்டோ அந்த எக்ஸல் ஷீட்டோ நீங்கள் நோட் பண்ணி வச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் பிஹேவியரிசத்தில் நீங்கள் வந்து 2மே டிக் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் அ பாசிட்டிவ் பிஹேவியர். ஸோ அதுக்கு உங்களே நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிக்குவாங்க. ஏதாவது அது என்ன வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள். சும்மா ஒரு 2 ட்ரேட் பாசிட்டிவாக வந்தோன்னு ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கி நிறுத்த முடியாது. 2 ட்ரேடு பாசிட்டிவ் வந்தோன்னா ஊட்டியில் போய் எஸ்டேட் வாங்கிட்டு இருக்க முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா, கிஃப்ட் யுவர் செல்ஃப் சம்திங். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது எதுக்கு அது பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட், நீங்களே சம்பாரிச்சு நீங்களே உங்களுக்கே வாங்கி கொடுக்கல என்ன பெருமை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து உங்களோட பிஹேவியர்ஸை ஒரு ஸ்டெப் வந்து அடுத்த இடத்துல எடுத்து வைக்கும். ஓகே, ஒரு பாசிட்டிவ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒன்று கிடைக்குது, நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ அது என்ன பண்ணோம்? அது வந்து அந்த விஷயத்தவே திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதை புஷ் பண்ணுறோம், அதுக்கு தெரியாமே. ஸோ மைண்டுக்கே தெரியாமல் அதுக்கு வந்து நம்மளோட பாசிட்டிவ் பிஹேவியர்ஸை நோக்கி புஷ் பண்ணிட்டே இருக்கோம். சரி, இது ஒரு விஷயம் இடத்துல இருக்கட்டும்.
சப்போஸ் நெகட்டிவ் பிஹேவியரிசம்னா என்ன அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, 100 ருபீஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க, 90 ருபீஸில் ஸ்டாப் லாஸு, 200 ருபீஸ் டார்கெட்டுன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 100 ருபீஸில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 50க்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சிஸ்டத்தில் போடல, 50 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்களான்னா மிக நிச்சயமாக கிடையாது. இப்போ இது வந்து இந்த ட்ரேட் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எதில் வைப்பீங்க? நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் இதில் வச்சுப்பீங்க. சரி, இது ஒன்று. அடுத்து இன்னொரு சினாரியோ, 100ல ட்ரேட் எடுக்கிறீங்க, 90 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் இருக்குது, 200 ருபீஸில் டார்கெட் இருக்குது. ப்ரைஸ் வந்து 70 வரைக்கும் கீழே வந்துருச்சு. நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் பண்ணல, இல்லை மேலே போயிடும் நம்பிக்கையில் இருக்கீங்க. அதே மாதிரி 70லேருந்து 200 வரைக்கும் மேலே போயிடுச்சு ப்ரைஸ். இப்போ ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தானே, ட்ரேட் வந்து ப்ராஃபிட் தான். பட் இந்த சினாரியோவை நீங்கள் பாசிட்டிவ்ல வைப்பீங்களா, பாசிட்டிவ் பிஹேவியரிசத்தில் வைப்பீங்களா, இல்லை நெகட்டிவ் பிஹேவியரிசத்தில் வைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக நெகட்டிவ் பிஹேவியரிசம் தான். ஏதோ ஒரு காரணத்தினால ப்ரைஸ் திரும்பி 200 போயிடுச்சு. சப்போஸ் இன்னும் கீழே வந்துருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருந்திருக்கலாம். ஸோ ட்ரேடில் ப்ராஃபிட் வருதா நெகட்டிவ் வருதா அப்படின்றத வச்சு நீங்கள் பிஹேவியரிசத்தை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. உங்களோட ட்ரேடிங் பிளானை, உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பிஹேவியரிசத்தை கால்குலேட் பண்ணணும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா நெகட்டிவ் பிஹேவியரிசத்தில் வச்சுக்கோங்க. சரி, அந்த அன்னைக்கு முடிஞ்சது, ட்ரேடிங் முடிஞ்சிச்சு, எடுத்து பார்க்கும்போது ஓகே நீங்கள் வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களோட சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல, என்ன பண்ணிக்கலாம்? நம்மளே சாட்டை எடுத்து 4 அடி அடிச்சுக்க முடியுமா? முடியாது, வலிக்கும்ல. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு இது வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா இன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 hours 3 hours ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை தொடர்ந்து வந்து ஒரு 3 தப்பு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம், 3 நெகட்டிவ் பிஹேவியரிசமாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக ட்ரேடே பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்றத மைண்டுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ட்ரேடே கிடையாது. மார்க்கெட் இருக்கும், ட்ரேட் பண்ணுற காசு இருக்கும், பட் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற ஒரு பவுண்டரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டோம். நெகட்டிவ் பிஹேவியரிசமாக இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரேடிங்கை கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வச்சுட்டு வர்றதும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாள்பட உங்களோட பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் பிஹேவியரிசத்தை நோக்கியே நடக்கிற ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மைண்டை ட்ரைன் பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இது ஒரு யுக்தி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 week 10 days, இந்த தமிழில் சொல்லுவாங்க, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. அதே மாதிரி 48 நாள் 28 நாள்லாம் சொல்ல. ஸோ ஒரு 2-3 weeks அப்படி தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ என்னன்னா இது ஒரு ஹேபிட்டாக வந்துடும். அந்த ஹேபிட் வந்து உங்களோட ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூ கேன் கமெண்ட் அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.